Welcome back students. Greetings everyone. How are you? I hope you all are doing well at home. In this video section, we are going to learn chapter 3, lesson synthetic fibers and plastics from 8th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned in last video. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், இது வரைக்கும் டோட்டலாக 3 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, வீடியோஸ் 3 பார்ட் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்ன, ஓகே, ஸோ ஃபைபர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ பாலிமர்ஸ்னால் என்ன, சிந்தட்டிக்னா என்ன, அது மேன்மேடா இல்லை வந்து சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியல் எது, நேச்சுரல் எது, எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம், ரேயான், டைப்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் ரேயான் பார்த்தோம், நைலான், next one is polyester and acrylic. okay, so அதோட டைப்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணோம். பிளாஸ்டிக் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ இது பாலித்தீன்னா என்ன, அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட் பாட்டில், தெர்மோ செட்டிங்ஸ்னால் என்ன, தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன, அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் பார்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆஸ் மெட்டீரியல் ஆஃப் சாய்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நவ் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். பிளாஸ்டிக் இஸ் நான் ரியாக்டிவ். ஓகேங்களா, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். லெட் அஸ் டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எ பிளாஸ்டிக் இஸ் நான் ரியாக்டிவ். ஓகேங்களா, பிளாஸ்டிக் வந்து என்ன, நான் ரியாக்டிவ், எது கூடமே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. யூ நோ தட் மெட்டல்ஸ் லைக் அயன் கெட் ரஸ்டட் வென் லெஃப்ட் எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்சர் அண்ட் ஏர். ஏர் இல்லைனா மாய்ஸ்டர் அது கூட ஈரப்பதம் படும்போது என்ன ஆகுது, அயன் வந்து ரஸ்ட் ஆகுது, அதாவது துருப்பிடிக்குது. ஓகேங்களா, பட் பிளாஸ்டிக் டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர். ஆனால் பிளாஸ்டிக் வந்து வாட்டர் கூடயோ இல்லை ஏர் கூடயோ ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, எந்த ரஸ்டிங் ஃபார்மேஷனும் நடக்க போகிறதில்ல. தே ஆர் நாட் corroded ஈஸிலி. அது ஓகேங்களா, ஈஸியாக வந்து என்ன ஆகாது, அரிச்சும் போகாது. ஓகேங்களா, தட் இஸ் வை தே ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் மெனி கெமிக்கல்ஸ். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம பிளாஸ்டிக்கை வந்து கெமிக்கல்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும், அடுத்தது கெமிக்கல்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிளாஸ்டிக் இஸ் லைட். பிளாஸ்டிக் இஸ் லைட், ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். ஓகேங்களா, பிளாஸ்டிக் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, லைட்டாக இருக்கும், நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு ஹேண்டாலே என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், தூக்கி வைக்கிறதாகட்டும் இல்லை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒன்று. வெயிட் அதிகமாக இருக்காது, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு என்ன பண்ணலாம், அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்துக்கு வீணாகாது. ஓகே, ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டியூரபிள்ன்றது லாங் லைஃப் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிளாஸ்டிக்கை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டாக் டு யுவர் parents or grandparents about the type of buckets that were used in the past. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பக்கெட்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தளையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் காப்பரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில்வரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ முக்கால்வாசி என்ன யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அதாவது பாலிமர் டைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மெட்டீரியல் ஆஃப் த பக்கெட் ஆர் மக்ஸ் யூ ஆர் யூஸிங் டுடே. இப்போ நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ முக்கால்வாசி நம்ம மக்கும் பிளாஸ்டிக்கும் பக்கெட்டும் எதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பிளாஸ்டிக்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஏ பிளாஸ்டிக் கண்டெய்னர். பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ அதில் வந்து இப்போ இந்த எவர்சில்வர் பாத்திரமோ இல்லை வந்து நெக்ஸ்ட் அந்த அலுமினிய பாத்திரம் அப்படின்லாம் இந்த பித்தளைலாம் சொல்கிறாங்கல்ல, இதிலலாம் நைட் ஃபுல்லாக வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, அதில் வந்து தண்ணியில் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஹோல் ஆகிடும். ஓகேங்களா, இந்த அலுமினிய பாத்திரத்தெலாம் பார்த்திங்கன்னா ஹோல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நைட்டு தண்ணி அதில் வைக்க மாட்டாங்க.
அயனில் பார்த்தாலும் சீக்கிரம் துருப்பிடிச்சிரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால அது வேணானாலும் என்ன பண்ணலாம், தூக்கி கடாசிடலாம் ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப அதிகம். இது வந்து நம்மளுக்கு லோ காஸ்ட்டும் கூட ஓகேங்களா. ஈஸியாக என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்துக்கு உடையாது, எந்த ப்ராப்ளமே இதில் க்ரியேட் ஆகாது. ஓகே, சின்ஸ் பிளாஸ்டிக் இஸ் வெரி லைட் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த அலுமினிய பாத்திரம், பித்திர பாத்திரம் அதெல்லாம் வந்து தண்ணி பிடிச்சி தூக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, பெரியவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணலாம். பட் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணலாம், தூக்கிட்டு போகலாம் ஓகேங்களா. Since plastic is very light, strong, durable and can be molded into different shapes and size ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஏற்ற சைஸோ ஏற்ற ஷேப்புக்கு என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இட் இஸ் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸ். நம்ம வந்து எல்லாத்துக்காகவும் இது யூஸ் பண்ணுறோம். வீட்டில் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஜென்ரலி சீப்பர் தென் மெட்டல்ஸ். மெட்டல்ஸை விட பிளாஸ்டிக் வந்து ரொம்ப 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 சீப்பு ஓகேங்களா. தே ஆர் வைட்லி யூஸ் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா. இதை வந்து இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நெக்ஸ்ட்டு நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. வீட்டில் பருப்புலாம் வந்து இந்த கண்டெய்னருக்காக ஓகேங்களா, பருப்புலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டெய்னர், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மேக் அ லிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் kind of plastic containers that you use in daily life. டெய்லி லைஃப்பில் நம்ம வீட்டில் எண்ணெய் பாத்திரமாகட்டும், இல்லை வந்து நெக்ஸ்ட்டு பருப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்காகவும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. பிளாஸ்டிக்ஸ் ஆர் புவர் கண்டக்டர். பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப புவர் கண்டக்டர். ஸோ அதனால் நம்ம அதிகமாக அந்த பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வயர்ஸாகவும் நம்ம பிளாஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் தட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது, ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணாது ஓகேங்களா. தட் இஸ் வை எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஹாவ் பிளாஸ்டிக் covering and handles of screwdrivers are made of plastic. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வந்து கரண்ட் செக் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கும் சரி ஸ்க்ரூ டிரைவர்லையும் வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது கட்டர்லேயும் ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிளாஸ்டிக் வந்து ஹேண்டிலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா அது வந்து என்ன பண்ணாது, கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணது, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒயரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே அந்த ஒயர் பார்க்குறீங்களே இந்த இமேஜில் பாருங்கள், ஒயருக்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குது, காப்பர் ஓகேங்களா. காப்பர் தான் வந்து மெட்டீரியலாக இருக்கும் இதில். ஸோ இந்த ஒயருக்குள்ளே பாருங்கள் காப்பர் தான் இருக்குது ஓகேங்களா. இது வந்து மெட்டல். பட் வெளியில் பாருங்கள், வெளியில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான ரீசன் என்னென்னா, ஈஸியாக வந்து என்ன ஆகாது, கரண்ட் வந்து அப்சர்வ் பண்ணாது ஓகேங்களா. அதுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. அதாவது பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆஸ் மென்ஷன்ட் அபோவ் ஹேண்டில் ஆஃப் ஃப்ரையிங் பேன்ஸ் ஆர் ஆல்சோ மேட் ஆஃப் பிளாஸ்டிக். நம்ம வீட்டில் வந்து டீ பாத்திரமாகட்டும், இல்லை வந்து ஃப்ரையிங் பேனு, தோசை தவா ஓகேங்களா, இது மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கெலாம் ஹேண்டிலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கர் ஓகேங்களா. இந்த மாதிரி சொன்னது சிலவங்க வீட்டில் இருக்காது, பட் குக்கர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த குக்கரோட கைப்பிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, மோல்டிங் கொடுத்த மாதிரி, அது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். ஸோ அதை தொட்டு தூக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகாது, ஹீட் ஆகாது ஓகேங்களா. ஹீட் ஏறவே ஏறாகுது. ஸோ ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, Did you know plastic find extensive use in the healthcare industry? Some examples of their use are the packaging of tablet threads used for stitching wounds. அடுத்தது நெக்ஸ்ட்டு syringes, doctor gloves and or number of medical instruments. மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக பிளாஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஹை லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்ன மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டேப்லெட் வந்து கவர் பண்ணுறதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் தான் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற கிளவுஸ், சிரஞ்சி, அடுத்தது வந்து த்ரெட் ஸ்டிச் பண்ணுறோம்ல அது, இது எல்லாமே என்ன பிளாஸ்டிக்கோட கலந்து தான் இருக்குது ஓகேங்களா. ஸ்பெஷல் பிளாஸ்டிக் cookware is used in micro oven for cooking food. In micro oven
the heat cook the food but does not affect the plastic vessel. இப்போ மைக்ரோ ஓவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த யூட்டென்சில்ஸ் தான் வந்து மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக் என்ன ஆகாது, எவ்வளோ ஹீட்டாக மைக்ரோ ஓவன்ன்றது ரொம்ப ஹீட்டானது தான். ஓகேங்களா? அதுக்குள்ளே வச்சாலும் அந்த ஹீட்டுனால அந்த பாத்திரம் வந்து என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அந்த வெசலில் எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. நெக்ஸ்ட்டு, Teflon is a special plastic on which oil and water do not stick. It is used for non-stick coating on cookware. ஸோ டெஃப்லான்ன்றது ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக் தான். இது வந்து வாட்டரோ இல்லை வந்து ஆயிலோ வந்து ஸ்டிக் ஆகாது, அதாவது ஒட்டாது. ஓகேங்களா? அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை நான்ஸ்டிக் குக்வேருக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப் ஆஃப் வேஸ்ட்டு, அது வந்து எவ்வளோ நாள் வந்து டீக்ரேட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது டீஜெனரேட் பண்ண முடியும். நேச்சுரல் மெட்டீரியல், அதாவது பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன், ஃபயர் ப்ரூஃப் பிளாஸ்டிக். ஓகேங்களா? அதாவது ஒரு சில பிளாஸ்டிக் வந்து ஹீட் பட்டாலும் என்ன ஆகாது, ஒரு ப்ராப்ளமும் அதில் க்ரியேட் ஆகாது. ஆல்தோ சிந்தட்டிக் ஃபைபர் கேட்சஸ் ஃபயர் ஈஸிலி, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோ தட் த யூனிஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபயர்மேன் ஹாவ் கோட்டிங் ஆஃப் melamine plastic to make them flame resistant. ஓகேங்களா? அதாவது ஃபயர்மேன் இருக்காங்கள்ல, ஸோ ஃபயர்மேனுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மெலமைன்ற பிளாஸ்டிக் வந்து கோட் பண்ண ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகாது, அது வந்து ஃபயர் ப்ரூஃப் பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பிளாஸ்டிக் அண்ட் த என்விரான்மெண்ட். ஓகே, plastics and the environment. When we go to the market, we get usually things wrapped in plastic or packed in polythene bags. ஸோ நம்ம எது வாங்கினாலும் என்ன பண்ணுறோம், பாலித்தீன் பேக் இல்லை பாலித்தீன் பிளாஸ்டிக்கால் கவர் பண்ண பேக்ஸ் தான் வாங்கிட்டுருக்கோம். தட் இஸ் ஒன் ரீசன் ஒய் பிளாஸ்டிக் வேஸ்ட் கீப் கெட்டிங் அக்குமுலேட்டட் இன் அவர் ஹோம்ஸ். அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? வீட்லேயும் என்ன பண்ணுறோம், சிலவங்களாம் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய சேர்த்து வைப்பாங்க. அல்டிமேட்லி பிளாஸ்டிக் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் த கார்பேஜ். அது மட்டும் இல்லாமல் கார்பேஜ்லேயும் என்ன பண்ணுறோம், நிறையா பிளாஸ்டிக்ஸை வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். டிஸ்போசல் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் ஏ மேஜர் ப்ராப்ளம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பிளாஸ்டிக் மட்டும் மற்ற எந்த வேஸ்ட்டு போட்டாலும் ஒரு மாதத்துக்கு மேலே அதை நம்ம பார்க்க முடியாது, ஃபுல்லாக டிகிரேடபிள் ஆகிடும், அதாவது மக்கி போயிடும். ஓகேங்களா? பட் இது வந்து பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்காது. ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டிக்கோட மெயின் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? A material which get decomposed through natural process such as action by bacteria is called biodegradable. அதாவது எந்த ஒரு பொருள் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகுது, பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகி டீகம்போஸ் ஆகுதோ, அதாவது எந்த ஒரு பொருள் வந்து சீக்கிரம் மக்கி போகுதோ நேச்சுரலாக, அதுதான் அந்த பொருட்களோட பேர் என்ன அப்படின்னா பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பயோடிகிரேடபிள், ஈஸியாக வந்து என்ன ஆகிடும், கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா அது டீக்ரேடபிள் ஆகிடும், அதாவது என்ன பண்ணிவிடும், மக்கி போயிடும். ஓகேங்களா? ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் எல்லாமே. ஓகேங்களா? பட் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் மட்டும் என்ன ஆகாது, டீக்ரேடபிள் ஆகாது. ஓகேங்களா? எ மெட்டீரியல் விச் இஸ் நாட் ஈஸிலி டீகம்போஸ்ட் பை நேச்சுரல் ப்ராசஸ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் நான் பயோடிகிரேடபிள். ஸோ இந்த பிளாஸ்டிக் என்ன அவ்வளோ சீக்கிரத்துக்கு மக்கவே மக்காது. பிளாஸ்டிக் மக்கறதுக்கு எப்படியும் வந்து 4 to 10 years அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து எவ்வளோ நாளுன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள், செவரல் இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன நான் பயோடிகிரேடபிள். இதேமாதிரி இந்த டின் அலுமினியம் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே நான் பயோடிகிரேடபிள். ஓகேங்களா? வுட்டு, கிளாத்து, உள்ளன் கிளாத்து இதெல்லாமே பயோடிகிரேடபிள். ஓகேங்களா? ஈஸியாக மக்கக்கூடியது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? Since plastic takes several years to decompose, it is not environment friendly. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் இந்த பிளாஸ்டிக்கால் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இட் காசஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இது என்ன பண்ணுது, என்விரான்மெண்டல் நம்மளோட சரௌண்டிங்ஸ் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ணுது, ஒரு தீங்கு விளைவிக்குது. ஓகேங்களா? பிசைட்ஸ்
the burning process in the synthetic material is quite slow and it does not get completely burnt easily. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பேர்ன் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது நார்மலாக இருந்து இது மக்க மாட்டேங்குது, நம்ம வந்து எரிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம எரிக்கும் போது நம்மளுக்கு என்ன அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இன்க்ரீஸ் ஆக க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அதாவது நம்மளோட பூமி என்ன ஆகுது, ஹீட் வெப்பமயம் அடையுது. ஓகேங்களா, வெப்பம் அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, in the process it release a lot of poisonous fumes into the atmosphere causing air pollution. நம்மளுக்கு இந்த அதிகமாக வந்து ஃபியூம்ஸை வந்து வெளிவிடுறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஏர் பொல்யூஷனும் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, அவாய்ட் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். மேக் யூஸ் ஆஃப் பேக்ஸ் மேட் ஆஃப் காட்டன் ஆர் ஜூட் வென் யூ கோ ஃபார் ஷாப்பிங். நீங்கள் இப்போ பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக அதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புது கவர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ தூக்கி போடும்போது நம்மளுக்கு அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஓகேங்களா, தூக்கி நம்ம இடத்துல போட்டாலும் எந்த குப்பையில் போட்டாலும் அது அவ்வளோ சீக்கிரத்துக்கு பயோடிகிரேடபிள் ஆகிறதில்ல. இது வந்து நான் பயோடிகிரேடபிள்ன்றதுனால சீக்கிரம் டீகம்போஸ் ஆகிறதில்ல. டீகம்போஸ் ஆகாததுனால ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வேஸ்ட். ஓகேங்களா, மழை நீரையும் உள்ளே போக விட மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஜூட் இந்த மாதிரி பேக் வந்து ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, இந்த துணி கடையிலாம் கட்டை பேக்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூட் பேக்குன்னு சொல்லி சணல்லே ஒரு கட்டை பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கட்டை பேக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கட்டை பையெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, the biodegradable and non-biodegradable waste should be collected separately and disposed of separately. ஓகேங்களா, ஸோ இந்த இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பயோடிகிரேடபிள் தனியாக, நான் பயோடிகிரேடபிள் தனியாக பிரித்து என்ன பண்ணணும், குப்பையை தனித்தனியாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த நான் பயோடிகிரேடபிள் நம்ம என்ன பண்ணலான்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். பயோடிகிரேடபிளை ரீயூஸ் பண்ண போகிறதில்ல, அது மக்களதும் அதை வந்து நம்ம உரமாக வேணாம் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரித்து போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி, மிங்கிள் ஆகாமல் இருக்கும், ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதில் மண்ணெலாம் பட்டுச்சுன்னா திரும்ப அதை ரீயூஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் இன் திஸ் யுவர் ஹோம். உங்கள் வீட்டிலேருந்தே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா, உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து சஜஷன் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் சஜஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் த பிளாஸ்டிக் வேஸ்ட். Most of the thermoplastics can be recycled. Make a list of items that can be recycled. However, during recycle certain coloring agents are added. This limits its usage especially for storage of food. ஓகேங்களா, அதாவது நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய கவர்ஸ், பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து அந்த பாலித்தீன் கவர்ஸே என்ன எப்படி இருக்குது, கலராக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. இதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம தூக்கி எறிகிறோம்ல அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்காக நிறைய சில கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் ரீசைக்கிள் பண்ணி நம்மளுக்கு நார்மல் பாலித்தீன் கவர்ஸ், நம்ம ஒன் யூஸ் பாலித்தீன் கவர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ரிமெம்பர் த 4R பிரின்சிபல். ஓகேங்களா, நம்ம மெயினாக இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெயினாக இந்த 4 பிரின்சிபல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுட்ருக்கணும். ஓகேங்களா, என்னென்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். ஓகேங்களா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், அதை கம்மியாக யூஸ் பண்ணணும். அடுத்தது ரீயூஸ் பண்ணணும். ரீயூஸ்னால் திரும்ப அதை இப்போ ஒரு கவரை ஒரு வாட்டி தூக்கி போடாமல் ஒரு 2-3 வாட்டி அதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ரீசைக்கிள், அந்த சுத்தமாக வீணான கவரை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக தனித்தனியாக பயோடிகிரேடபிள் தனியாக, நான் பயோடிகிரேடபிள் தனியாக பிரித்து அந்த பிளாஸ்டிக் கம்பெனிக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது ரெக்கவர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுலேருந்தும் சரி, அந்த பிளாஸ்டிக்கால் நம்மளோட என்விரான்மெண்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஓகேங்களா, டெவலப் ஹேபிட் விச் ஆர் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த 4 ரூல்ஸை நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நம்மளோட என்விரான்மெண்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாது. ஓகே, ஸோ ஓகே, இன்னும் மெயினாக இந்த 3 ரூல்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபைபர் வைஸ். ஓகே, டு நாட் த்ரோ பிளாஸ்டிக் பேக்ஸ். ஓகேங்களா, என்னென்னா பிளாஸ்டிக் பேக்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. ஓகே, டு நாட் த்ரோ பிளாஸ்டிக் பேக்ஸ் இன் த
வாட்டர் பாடிஸ் ஆர் நாட் த ரோட். ஓகேங்களா, அடுத்தது இதை ரோட்லேயோ இல்லை வாட்டர் பாடிஸ்லையோ நம்ம த்ரோ பண்ணக்கூடாது. பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள்னு பிரித்து வச்சுருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கார்பேஜில் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டேக் அ காட்டன் கேரி பேக் ஆர் எ ஜூட் பேக் வைல் கோயிங் ஃபார் ஷாப்பிங். நீங்கள் ஷாப்பிங்க்கு போகிறீங்கன்னா கவர் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதனால தான் நம்ம வீட்டுக்கு என்ன வருது, ஒரு கவர் வருது. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பக்கத்தில் ஜவுத்தல் கவர் இருக்கும், அதாவது பாலித்தீன் கவர்ஸ் இருக்கும், அதில் வந்து கேரி பண்ணி வாங்கிட்டு வருவீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கேரி பேக்கில் வாங்கிட்டு வருவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கடைக்கு போகும்போதே கவர் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்தையுமே நம்மளோட கட்டப்பையில் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ட்ரை டு மினிமைஸ் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல். எக்ஸாம்பிள், யூஸ் எ ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் எ பிளாஸ்டிக் ஒன். பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீலு இந்த மாதிரி மெட்டல்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் லெசன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், பிளாஸ்டிக்கே இந்த 4 ரூல்ஸ் கன்ஃபார்ம், அந்த 4 பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஓகேங்களா, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லீவ் அ கொஷின் இன் அவர் வாட்ஸ்அப் group. Also don't forget to complete your fair work. Okay, thank you students, thank you to all, happy learning.